2050 தினத்தந்தியா அப்பயுமா கிடைக்குது? ஆச்சரியமா இருக்குடா, கொடுங்க பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. அப்படியே கன்னித்தீவுக்காரன்னு ஒண்ணு போயிட்டு இருந்துச்சு, அது முடிஞ்சா ஏன் பாடுறா? இன்னும் முடியலடா அது. அது எப்பதான் முடியும்னு தெரியல. எங்க தாத்தா படிச்சு, எங்க அப்பா படிச்சு, இப்ப நான் படிக்கிறேன், இன்னும் கூட முடியல. அது 2075 இந்தியா வல்லரசு நாடாக விடும் என இந்திய பிரதமர் சூளுரை. என்னடா இது, சூளுரையும் வாக்குரையும் மாத்தி மாத்தி வச்சுக்கிட்டேதான் இருக்காங்க. ஆன பாடு இல்ல சாமி. கடலுக்கு அடியில் சென்னை என்கிற அழகிய நகரம் கண்டுபிடிப்பு. அச்சச்சோ. அடுத்து மாசற்ற மாநிலமாக டெல்லி அறிவிப்பு. இப்ப யாரும் அறிவிச்சாங்க சாமி? விவசாயம் தெரிந்தவருக்கு மாதம் 5 லட்சம் ரூபாய் ஊதியம். ஆஹா, நல்லா இருக்கு. தகுதி தகுதி என்னது? படிப்பு அறிவு இல்லாதவராக இருக்க வேண்டும். என்னடா இது? அடுத்து கூடுதல் தகுதி ஆடு மாடு மேய்க்க தெரிந்திருக்க வேண்டும். அப்ப கண்டிப்பா நம்மளுக்கு கிடைக்க போறல. அடுத்தபடி பள்ளிகளில் அனைத்து வகையான தேர்வு முறையை ரத்து செய்து ஆண்டுக்கு ஒரு முறை தேர்வு என்ற முறையை அமல்படுத்த பாராளுமன்றத்தில் மசோதா தாக்கல். சூப்பர்ல, நம்மளோட ரொம்ப நாள் கனவு இப்ப யாரும் நினைவர போகுது. அது IPL 43 தோனி விளையாடுவார் என சிஎஸ்கே அணி சூசகம். அவருக்கு எண்டே இல்ல. ஒலிம்பிக் கபடியில் தங்கம் வென்று தமிழகம் அணி அசத்தல். இப்பயாவது வெண்டாங்களேடா. சினிமா துறை பத்தி போட்டிருக்காங்களா? 29 காஞ்சனா 31. என்னடா இது, இன்னுமா காஞ்சனா போயிட்டு இருக்கு? திரைப்படங்கள் 1000 கோடி தொடும் என திரை வட்டாரங்களில் பேச்சு. இத்திரைப்படத்தில் நடித்த நடிகர் பிரபல வாட்டர்மெலன் ஸ்டாரின் பேரன் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படியே இருந்தா சினிமா துறை யாரா காப்பாத்துவா?